ஹாய்மா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மாஸ் விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, தேவதானப்பட்டி மூங்கிலணி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். சிறப்பான கோயில். நீங்கள் கண்டிப்பாக வாங்க. தேனி மாவட்டம் வந்தீங்கன்னா தேவதானப்பட்டிக்கு வாங்க. அம்மன் தரிசனம் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். மாசி சிவராத்திரிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு வார திருவிழா நல்லா இருக்கும் பாருங்கள். அம்மனுக்கு நெய் கரும்பு தாங்க அம்மனுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி நம்ம ஷேர் ஆட்டோவில் வந்தோம். பஸ்ஸில் முன்னாடி இறக்கி விட்டாங்க. அப்படியே உள்ள சரி நான் எடுக்கல, வீடியோ சரியாக எடுக்க முடியல, லைட்டாக தான் இங்கே எடுத்தேன். இன்னும் அடுத்து நெக்ஸ்ட் போகும்போது நல்லா டைம் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நல்லா இப்போ எங்களோட இன்னொரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான், ராமநாடுலேருந்து வந்திருந்தாங்க ஃபேமிலியோட. ரொம்ப நாளாக வரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களால வர முடியல, பசங்க படிக்கிறனால. இப்போ லீவ் டைம்னால சரி வந்துட்டு போகலாமேன்னு ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. அவங்களையும் கூப்பிட்டு தான் வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா இங்கே தாங்க கோயில் முன்னாடி என்ட்ரன்ஸு. நம்ம அப்படியே சாமிக்கு நெய் வாங்கிட்டு போகலாம். பாருங்க கார் எத்தனை கார் நிற்கிதுன்னு, வண்டி வேனு எல்லாமே நிறைய வந்திருந்தாங்க. கோயில் அன்னதானமும் மதியம் 12:30 இருக்கும்னு நினைக்கிறேன், 1 மணிக்கு அன்னதானமும் சிறப்பாக கொடுக்குறாங்க. பார்த்திங்கன்னா இப்போ கடையில் நம்ம நெய் வாங்கிட்டு போகலாம். முன்னாடி உள்ள வீடியோ எடுக்க முடியாதுன்னா நான் வீடியோ எடுக்கலை. பார்த்தீங்கன்னா முன்னாடி உட்காந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க கோயிலுக்கு. பார்த்திங்கன்னா பழனி சீலா ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. நான் அந்த பொண்ணு சரியாக வீடியோ எடுக்க முடியல, அவங்க வீடியோ எடுத்திருக்காங்க, அவங்களோட சேனலில் வரும். பழனி சீலா அவங்க ஐடி, அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க. உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் சிவன் விநாயகரில் இருக்காங்க, அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு வந்தோம். இதுதாங்க உள்ள என்ட்ரன்ஸு. போயிட்டு இப்போ விநாயகர் கோயிலுக்கு வந்துட்டோம். விநாயகர் கோயில் பக்கத்தில் பாருங்கள் ஆற்று தண்ணி போகுது பார்த்தீங்களா. கொஞ்சம் நேரம் இங்கேயும் உட்காந்து பசங்க விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. விளாட விட்டுட்டு அப்படியேவும் போய் சிவனையும் கும்பிட்டு அப்படியே டேம் கிளம்பிட்டோம். நல்லா இருக்குது பாருங்க, தண்ணி நிறைய. மழை டைமில் இன்னும் நிறையா போகும், இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் போகுது. பசங்க நல்லா ஜாலியாக விளாண்டாங்க. முன்னாடியே இங்கே வந்திருந்தா குளிச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க தான் சீலா, இவங்களும் சேனல் வச்சுருக்காங்க. இப்போ டேமுக்கு வந்தாச்சுங்க. கோயிலிருந்து கொஞ்சம் தூரம் தான், ஒரு 6 கிலோமீட்டருங்க. மஞ்சளாறு டேமுக்கு வந்திருக்கோம். இப்போ என்ட்ரன்ஸு இங்கே இறங்கி அப்படியே கொஞ்சம் சரி முன்னாடி வீடியோ எடுக்கலாமேன்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அங்கே ஆட்டோ நிற்கிது பார்த்தீங்களா, அந்த ஆட்டோவில் தான் வந்தோம். 6 பேர், என் பையன், அவங்க 4 பேர், நான் 6 பேர் வந்திருந்தோம். நல்லா இருந்துச்சு மஞ்சளாறு டேமு. நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். சுற்றி மலை தாங்க. டேம் சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா வாங்க, காமாட்சி அம்மன் கோயில், டேமு எல்லாமே பார்த்துட்டு போங்க. தேனி மாவட்டத்தில் நிறைய இடம் இருக்குது பார்க்குறதுக்கெல்லாம். ஆட்டோவில் போவோம். அந்த சவுண்டுக்கு நான் பேச பாருங்கள், பசங்க சவுண்டு விட்டுட்டு போகிறாங்க ஸ்பீடாக வண்டியில். ஆட்டோவில் போகும்போதே நீங்கள் பாருங்கள், நான் அதிகமாக பேச முடியாது அந்த ஆட்டோ சவுண்டில். வீடியோவை அந்த எடிட் பண்ணாமல் அப்படியே கட் பண்ணாமல் நான் போடுறேன். ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு. பார்க்க வேண்டிய இடம் நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள். சுற்றி மலை தான். வந்தால் பழனி சீலா அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருமே இந்த மாதிரி இடம் பார்க்கவே இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருச்சு கோயிலுக்கு வந்தது, இந்த டேமுக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக இருக்கும். எவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் இப்படி பார்த்துருக்கீங்க, டேம் பார்த்துருக்கீங்க மறக்காமல். இது மஞ்சளாறு
அருமையாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே சாப்பாடு எல்லாமே வீட்டில் இருந்தே ரெடி பண்ணிட்டு வந்திருந்தேங்க. பிரியாணி இது காளான் பிரியாணி குருமா வச்சுட்டு வந்திருந்தேன். ஸ்நாக்ஸு கொஞ்சம் கொண்டு வந்திருந்தோம். சரி எல்லாருமே 6 பேர் உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா கிளம்புனோம். நல்லா இருந்துச்சு, உட்காந்து இந்த இடத்துல உட்காந்து சாப்பிடும்போது நல்லா ரிலாக்ஸாக நல்லா இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. சந்தோஷப்பட்டிருந்தாங்க. பழனி சேலைவங்க தான், இவங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபராக இருந்து இப்போ நம்ம சொந்தக்காரங்கள் ஆகிட்டாங்க. சொந்தங்கள் தான் நீங்கள் எல்லாருமே, சப்ஸ்கிரைபர் இல்லைங்க, எல்லாமே நம்ம சொந்தங்கள் தான். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இன்னுமே சப்போர்ட் பண்ணுங்கள். பசங்க எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சின்ன பையன் இப்போ சாப்பிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அவங்களோட பையன்தான் இப்போ வீடியோ எடுக்கிறது. அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே நானும் சாப்பிட்லாமேன்னு அப்படியே நானும் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். யூடியூப் மூலமாக நம்ம சொந்தங்கள் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபேமிலியோடு வந்தவங்க பழனி சீலாவுக்கு நன்றி சொல்லிக்கிறலாம். அங்கேருந்து ரொம்ப தூரங்க, 5-6 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்து நம்மளை பார்த்துட்டு போயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், சுற்றி இங்கே பக்கத்தில் மாந்தோப்பு எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே மாந்தோப்பு, சப்போட்டா எல்லாமே இருந்துச்சு. அங்கே உள்ளே போக முடியாது, அதனால் இங்கேயே உட்காந்து சாப்பிட்டோம். பாருங்கள், சூப்பராக அருமையாக இருக்குது. பாருங்க, வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படியே காக்காவுக்கும் சாதம் எல்லாமே வச்சுக்கிட்டு இருந்தோம், சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற நம்ம சொந்தங்களுக்கு பாய், நன்றி, வணக்கம்.